thing comes into my life, including this disease, without the permission of the God who created me and loves me. எனக்கு கூட இப்படி சொஸ்தப்படுத்த முடியாத இந்த வியாதி, மருத்துவர்களாக சொஸ்தப்படுத்தாத வியாதி கர்த்தர் எனக்கு விட்டு கொடுத்ததுனால தான் வந்தது. அவர் சித்தமில்லாத எனக்கு வரல. So where is God? கர்த்தர் எங்க இருக்கிறாரு? Number one, he permits sickness and disease. ஒன்று, கர்த்தர் வியாதிகள் கஷ்டங்களை விட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். Number two, God can prevent sickness and disease. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவன் மரணத்தையும் அல்லது சுகவீனத்தை நிறுத்த முடியும். In Exodus chapter 23, யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் verses 25 and 26. யாத்ராகம் Exodus 23, verse 25 and verse 26. 23ஆம் அதிகாரம் 25 26. Worship the Lord your God, and his blessing will be on your food and water. I will take away sickness from among you, and none will miscarry or be barren in your land. I will give you a full lifespan. யாத்ராகம் 23ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். The God who on the one hand permits sickness is also the God who can prevent sickness. இப்படி சுகவீனத்துக்கு இடம் கொடுக்கிற இந்த தேவன் யோபுவுக்கு கொடுத்தது போல சுகவீனத்தை தடுக்கிறவராகவும் இருக்கின்றார். And here he says, if you'll worship me and be true to me, I'll take sickness away from you. நீ என்னை வழிபட்டு என்னை சேவிக்கும் பொழுது உன் இடத்திலிருந்து சுகவீனத்தை எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். And he says, I will give you a full lifespan. உனக்கு முழு பூரண வயதை கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார். That fullness refers to length of days, strength of days, and fullness of days. இந்த முழுமையானது வாழ்க்கை நீடித்து வாழ்வது, செழிப்பாக வாழ்வது, சேமத்தோடு வாழ்வதை குறித்து கூறுகிறது. It's not just a matter of how long you live, it's a matter of how you live each day God gives you. இது எப்படி வாழ்க்கையின் நீடிப்பு மட்டுமல்ல, ஆனால் அந்த வாழ்க்கையிலே சேமமாக வாழ்கிறதும் இருக்கிறது இதெல்லாம். In fact, Jesus says something similar. He said, I have come to give you life and to give you life to its fullest. இயேசு கிறிஸ்து நான் வந்தேன் உனக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. So where is God? கர்த்தர் எங்க இருக்கிறார்? He allows sickness and he can prevent sickness. அவர் உனக்கு சுகவீனத்திற்கு இடம் கொடுக்கிறவராக இருக்கிறார். சில சமயங்களில் சுகவீனத்தை விட்டு விடுகிறார். இரண்டாவதாக அவர் சுகவீனத்தை தடை பண்ணுகிறவராக இருக்கிறார். Number 3, God can heal sickness and extend our life. மூன்றாவதாக கர்த்தர் சுகம் அளிக்கின்றார். கர்த்தர் வாழ்க்கையை நீடிக்கின்றவராக, சேமத்தோடு கூட வாழ்க்கையை நீடிக்கிறவராக இருக்கிறார். In 2 Kings chapter 20, we have the story of King Hezekiah. ரெண்டு ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். God tells the prophet Isaiah to go to Hezekiah and tell him, your days are up, you're going to die, put your house in order. தீர்க்கதரிசியை அனுப்பி எசேக்கியாவிடத்திலே உன்னுடைய நாட்கள் முடிவடைந்தது, நீ மரணம் அடைய போகிறாய் என்று சொல்கிறார் கர்த்தர். Isaiah turns to the wall when he hears these news and prays to God. எசேக்கியா வந்து ராஜாவிடத்திலே சொல்லும் பொழுது ஏசாயா இந்த தீர்க்கதரிசி உரைக்கின்றார். Then in verse 4 it says, before Isaiah had left the middle court, the word of the Lord came to him. Go back and tell Hezekiah, the leader of my people. This is what the Lord, the God of your father David says, I have heard your prayer, seen your tears, I will heal you. Then he says in verse 6, I will add 15 years to your life. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போறதுக்குள்ளே
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் உன் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறேன் என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருக்கு ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு கூட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னை இந்த நகரத்தை அசீரியராக ராஜாக்கின் கையிலோ தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்கின்றார். God first of all says, your time is up. கர்த்தர் முதல்ல சொல்றார், உன்னுடைய நாட்கள் முடிஞ்சது, நீ மரணம் அடைய போறேன்னு சொல்றாரு. You've lived long enough. இது போதும், உன் வாழ்க்கை மரணம் அடைய போகுதுன்னு சொல்றாரு. Hezekiah prays. ஏசாயா அது தீர்க்கதரிசனமா சொல்றாரு. ஏசாயா ஜெபிக்கிறான். And God says, I will give you 15 more years. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். By the way, that's what I'm praying. எனக்கு அதான் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு கூட்டி கொடு ஐயா ஆண்டுகளை. 5 years ago when I was diagnosed, I prayed for 15 more years. 5 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு சொன்னாங்க, நான் அன்னைக்கே மரிக்க போறேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஜெபிச்சேன், ஆண்டவரே எனக்கு 15 ஆண்டுகளை தார, நான் இன்னும் ஊழியம் செய்யணும்னு. And I have a very close woman in our church who prays every year, give him 15 more years. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியாக ஒவ்வொரு வருஷமும் இன்னும் 15 ஆண்டு தார், இன்னும் 15 ஆண்டு தாரும் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. So for the last 5 years she's prayed every year, give him 15 more years. இந்த வசனத்தை வெச்சி வாக்குத்தத்தமா வெச்சி ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே என்னுடைய சகோதரனுக்கு இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டி தாருன்னு ஜெபிக்கிறாங்க. I know that God permits sickness. I know he can prevent sickness, but I'm praying that in my case he will heal and extend my life. எனக்கு நம்முடைய வேத ரீதியாக பார்க்கும்போது தேவன் சிலருக்கு சுகவீனத்தை சாத்தான் மூலமாக சோதனைக்காக விட்டு விடுகிறார். இரண்டாவது தேவனே தண்டனையாக கொடுக்கிறார். ஆனால் தேவனே சுகமளிப்பவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிப்பது என்னவென்றால், ஆண்டவரே என்னை சுகமாக்கும், இன்னும் 15 ஆண்டுகளை எனக்கு கூட்டி தாரும் என்று ஜெபிக்கிறேன் நான். So God permits sickness, God can prevent sickness, God can heal sickness, and then number 4, God always uses sickness. நாம பார்த்தோம் முதலிலே தேவன் சுகவீனத்தை மனிதனுக்கு விட்டு கொடுக்கிறார் சாபத்தினாலே பாவத்தினாலே. அப்புறம் பார்த்தோம் நாம் தேவன் சுகவீனமானது இது மனிதனுக்கு வருகிறது நிச்சயமாக இருக்கிறது, மரணம் வருகிறது நிச்சயமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். கடைசியாக பார்க்க பொழுது என்னவென்றால், in 2 Corinthians 12 we read about Paul and his thorn in the flesh. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் சரீரிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். Like Job, he was attacked by Satan. 2 கொரிந்தியர் 12 யோபை போலவே சாத்தானாலே சோதிக்கப்படுகின்றவராக இருக்கிறார் பவுல் அப்போஸ்தலன். And he prays 3 times for God to deliver him. 3 முறை தன்னை அந்த சோதனை அந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். God's answer is found in verse 9, but he said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறபடி, அதற்கு அவர் 3 முறை ஜெபித்த பிற்பாடு சொல்றார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். God says, I will not heal you. கர்த்தர் சொல்லிட்டாரு, 3 தடவை ஜெபிச்சிட்டாரு. அதுக்கு சொல்றாரு, உன்னை சுகமளிக்க போறதுல உனக்கு, but you will discover my strength and my power and my grace in your weakness. ஆனால் உன் பலவீனத்திலே என் பலன் என்னுடைய கிருபை அதிகமாக விளங்க போகிறது என்று சொல்கிறார். So even if God does not heal me, I know that his grace will be sufficient. ஆனா ஒருவேளை என்னை கூட பவுல் அப்போஸ்தலன் போல சுகமளிக்காவிட்டாலும், ஆனா ஒன்னு தெரியும் எனக்கு, அவருடைய கிருபை என் மீது விளங்கும். I know he is with me in my suffering. என்னுடைய சோதனையிலே என்னுடைய சுகவீனத்திலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். So God permits sickness, God can prevent sickness, God heals sickness, God's in the middle of sickness, and then number 5, God will one day overcome all sickness. நாம் பார்த்தோம், தேவன் மனிதனுக்கு சுகவீனத்தை
கொடுக்கிறவராகவும் மட்டுமல்ல, பாவம் செய்யும் பொழுது அவர் அதை விட்டு கொடுக்கிறார். இரண்டாவதாக தேவன் மனிதனை சுகமளிக்கிறவராக இருக்கிறார், சுகவீனத்தை தடை பண்ணுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்தோம், சுகவீனத்துக்குள்ள தேவன் நாம் இருக்கும் பொழுது கூட கிருபை அவர் விளங்குகிறதாக இருக்கிறவராக இருக்கின்றார் என்று பார்த்தோம். இப்பொழுது in Revelation chapter 21 we read about the new heaven and the new earth. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், புதிய வானம் புதிய பூமியை குறித்து நாம் பார்க்கின்றோம். And verse 4 says this, he will wipe every tear from their eyes. There will be no more death or mourning or crying or pain, for the old order of things has passed away. கடைசியாக பார்க்கும் பொழுது நாம் 4ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்திலே அவருடைய கண்ணீரை யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகளை ஒளிந்து போயின என்று விளம்பினது. One day God will do away with suffering, sickness, disease, and death itself. ஒரு நாள் எல்லா சுகவீனத்தையும் மரணத்தையும் அவர் ஒன்றுமில்லாத போட போகிறார். In the world in which we live right now, we have sickness, pain, suffering, and death. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு சுகவீனம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, மரணம் உண்டு. But in the world to come, there will be no doctors, no hospitals, no sicknesses, no disease, no death, no dying. வரப்போகின்ற அந்த உலகத்துல நமக்கு டாக்டர் கிடையாது, சுகவீனம் கிடையாது, மரணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளே கிடையாது. So when I ask the question, God, where are you in the midst of my suffering? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே நீர் எங்க இருக்கிறீர் என்று அவரை நான் கேட்கும் பொழுது the answer is he's all over it. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? எல்லா அந்த பிரச்சனை சுற்றிலும் உள்ளும் புறமுமாக அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன். God permits sickness and disease. கர்த்தர் சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சுகவீனத்தை அனுமதிக்கிறார். God can prevent sickness and disease. தேவன் சில சமயங்களில் கர்த்தர் சுகவீனத்தை தடை பண்ணுகிறார். God can heal sickness and disease. மூன்றாவதாக தேவன் சுகவீனத்தை சுகப்படுத்துகிறார். God's in the middle of sickness and disease, and His grace will be sufficient. நாம் சுகவீனமாக இருக்கும் பொழுதும் கிருபையின் மூலமாக நிறைவதனாலே நாம் அவர் கிருபை நம்முடைய சுகவீனத்திலே நிறைந்து ஓடுகிறதாக இருக்கிறது. And praise be to God, one day He will do away forever with all sickness, all disease, death, and dying itself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் எல்லா சுகவீனமும் போய்டும், எல்லா பிரச்சனைகளும் போய்டும், எல்லா மரணமும் ஒளிந்து போகும். So my sickness is not random. God has allowed it. என்னை நான் பார்த்துக் கொள்ளும் பொழுது என்னுடைய சுகவீனம் கர்த்தர் இல்லாத என்கிட்ட வரல, அவர் அதை விட்டு கொடுத்திருக்கிறார் எனக்கு. God can extend and heal and prevent sickness in my life. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நீடிக்க முடியும், வியாதியிலிருந்து என்னை விடுவிக்கவும் முடியும். God uses sickness to show me His strength. கர்த்தர் என் சுகவீனத்தை பயன்படுத்தி எனக்கு அவருடைய வல்லமையை என் வாழ்க்கையிலே விளங்க பண்ணுகிறார். And the Bible says that one day the sufferings of this life in no way will compare to the glory that will be revealed in us. இந்த வாழ்க்கையிலே நாம் சகிக்கும் கஷ்டங்கள் வருங்காலத்திலே இருக்கிற அந்த மகிமைக்கு ஒப்பாகாது என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. So I have a biblical perspective on sickness and disease. சுகவீனம், அந்த பிரச்சனைகள், இதை குறித்து வேத ரீதியாக எனக்கு ஒரு விளக்கம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். While I do not understand everything about my own disease, I do know that God knows, God cares, God loves me, and God is involved in my life.